Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து amount of ordinary annuity என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 12 monthly payments of rupees 1500 that earns interest at 12% per annum compounded monthly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 month அப்படின்றது வந்து 1 year, பட் மந்த்லி அப்படின்னு எடுக்கும்போது கேவோட வேல்யூ நம்ம 12 எடுத்துப்போம். அண்ட் amount of installment வந்து 1500 and rate of interest I அப்படின்றது 12% divided by 100 அப்படின்னு போடும்போது 0.12. இப்போ அமௌண்ட்டோட ஃபார்முலா A by I, பட் இது by K அப்படின்னு போடணும். இதோட 1 plus I by K whole power n, பட் n வரும்போது into K போடணும் minus 1. நீங்கள் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ A வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் a வந்து 1500 divided by 0.12 by 12. இங்கே வந்து 1 plus மறுபடியும் 0.12 by 12 whole power n வந்து 1, k வந்து 12, திருப்பி minus 1. இப்போ மறுபடியும் இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1500 divided by 0.01 வரும். ஸோ இங்கே வந்து 0.01 whole power 12 minus 1. இங்கே இதை டிவைட் பண்ணும்போது 2 0 வரும். இது போக 1.01 whole power 12 minus 1. ஸோ 1.01 power 12 வந்து 1.1262. ஸோ இந்த இடத்துல 1.1262, அது போக ஒரு minus 1 வரும். அண்ட் இங்கே வந்து 150000. இப்போ இதோட சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் 0.1262 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வேல்யூ rupees 18930, 18,930.